ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் ஃபார்மர் அஃபிஷியல் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நமது நண்பர் தோட்டத்தில் பருத்தி விவசாயம் செஞ்சுருக்காரு. பருத்தி செடியெல்லாம் எப்படி காஞ்சி போச்சுன்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பருத்தி செடி எதனால் இப்படி காஞ்சிச்சுன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், எனது நண்பர் ஒருத்தர் அவருடைய தோட்டத்தில் பருத்தி விவசாயம் செஞ்சுருக்காரு. அவர் திடீர்னு எனக்கு நேற்று கால் பண்ணி, என் பருத்தி செடியெல்லாம் இந்த மாதிரி காஞ்சி போச்சு, எதனாலன்னு தெரியல, நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். நானும் எதர்ச்சியாக நேற்று போய் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பருத்தி செடியெல்லாம் காஞ்சி போயிருந்தது. இங்கே பாருங்கள் எப்படி பருத்தி செடியெல்லாம் காஞ்சி போயிருக்குன்னு சொல்லி பாருங்களேன். இந்த பருத்தி செடி எதனால் எப்படி காஞ்சிச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் பருத்தி செடிக்கு எந்த அளவுக்கு உரம் கொடுக்கணும் அப்படின்னு தெரியாமல் அதிகமாக உரம் கொடுத்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். உரம் அதிகமாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் பருத்தி செடியோட வேர்லேயே போட்டு விட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பருத்தி செடியெல்லாம் எப்படி காஞ்சி போய் இருக்குன்னு சொல்லி பாருங்களேன், நீங்களே பாருங்களேன். அவருடைய 2 மாதம் கடின உழைப்பு வீணாகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நமது நண்பர் இப்பதான் புதுசா நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி புதுசா விவசாயம் பண்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு விவசாயத்தை பத்தி அந்த அளவுக்கு எந்த முன்னனுபவம் ஏதும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிலத்தை குத்தகைக்கு எடுத்து 1 ஏக்கருக்கு பருத்தி போட்டிருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த 1 ஏக்கர் பருத்தி செடி ஃபுல்லாவே இந்த மாதிரி காஞ்சி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவருடைய கடின உழைப்பு வீணா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு விவசாயத்தை பத்தி எதுவும் தெரியலனாலும் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாரு. அதுக்காக அவரை நான் பாராட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலத்துல விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே வருது. அதை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தடுக்க முயற்சி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் புதுசா வர விவசாயிங்களுக்கு சொல்ற ஒரே அட்வைஸ் என்னன்னா, நம்ம விவசாயம் செய்யறது பெருசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எந்த டைமுக்கு எந்த பயிர் விவசாயம் செய்யணும், எந்த பயிருக்கு எந்த டைம்ல எந்த உரம் கொடுக்கணும், எந்த அளவுக்கு உரம் கொடுக்கணும், எந்த டைம்ல மருந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு விவசாயம் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தெரியல அப்படின்னா நம்ம பக்கத்துல முன்னனுபவம் உள்ள விவசாயிகள்கிட்ட கேட்டு விவசாயம் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலத்துல விவசாயம் செய்யறது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விளைவிக்கிற பொருளுக்கு நிரந்தரமான விலை கிடையாது. விளைவிக்கிற பொருளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு விவசாயத்துல கடைசியில ஏமாற்றம் மட்டுமே கிடைக்கும். இப்ப இருக்க காலகட்டத்துல விவசாயம்ங்கிறது வெறும் பேசு பொருளா மட்டுமே இருக்கு. யாரும் விவசாயம் செய்ய முன் வரதில்லை. விவசாயம் செய்யறவங்களுக்கு விவசாயத்துல ஈடுபாடு இல்லாம போகுது. இதுக்கு காரணம் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்காதது ஒரு காரணமா சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2வது, விவசாயிகளை யாருமே மதிக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்றது சரின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.